உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. பெருசா என்ன நடக்க போகுது ஏப்ரல் 1 அன்னைக்கு? இவ்வளோ நாளா தெரியாம ஏமாந்து போனேன். இன்னைக்கு தெரிஞ்சே ஏமாற போறேன். அவ்வளவுதான், பாத்துக்கலாம் விடு. மச்சான், அவளை ப்ரப்போஸ் பண்ணவே பயமா இருக்குறா. ஒரு நல்ல ஐடியா இருந்தா கொடுறா. இன்னைக்கு ஏப்ரல் 1, அவகிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணேன். அவ முறைச்சா ஏப்ரல் ஃபூல்னு பண்ணேன்னு சொல்லி சிரிச்சிடு. அவ சிரிச்சா உன் ரூட் கிளியர். எப்படி நம்ம ஐடியா? நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. டேய் தம்பி, பில்லி ஐஸ் பண்ணி போதுரா. மம்மி கிட்ட போய் ஒரு 10 ரூபாய் வாங்குவா. 2 பேரும் ஐஸ் வாங்கி சாப்பிடலாம். அதனால நம்ம மம்மி கிட்ட வாங்க ஐடி நமக்கு நிறைய இருக்கு. சோ வேண்டாம். என்னடா யோசனை இருக்கா? சீக்கிரம் போடா, ஐஸ் வண்டி போயிட போகுது. இங்க வா, உனக்கு கோடைசி எனக்கு பாலைசி. எப்படி கோத்து விட்டு பத்தியா? ஹே கைஸ், நீங்களும் என்ன மாதிரி கியூட்டா இருப்பீங்களா? நீங்களும் கியூட்டா இருப்பீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்களே. அது ஒரு லைக் தானே, தட்டி விடுங்கப்பா. மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார். உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். என்ன சார், எனக்கு 17 மார்க் போட்டிருக்கீங்களே, அது 100க்கு போட்டிருக்கீங்களா இல்லை 50க்கு போட்டிருக்கீங்களா? 100க்கும் போடல 50க்கும் போடல, உன் மேலே உள்ள பரிதாபத்துக்கு போட்டிருக்கீங்க. அண்ணே, 1 கிலோ போன்லெஸ் சிக்கன் எவ்வளோ அவனே? 750 ரூபா. அண்ணே, நான் கடைக்கு விலை வைக்கலனே, இறைச்சிக்கு தான் விலை கேட்டேன். எப்படியாவது 2 பீஸை தூக்கிட்டு போயிட வேண்டியதான். தம்பி, என்ன யோசனை? அது ஒண்ணு இல்லனே, 1 கிலோ போதுமா, கூட 1 கிலோ வாங்கணுமான்னு யோசனை. நல்ல யோசனை தான். 2 கிலோ போட்டுருமா? இருக்கிறது 150 ரூபா, இதுல 2 கிலோவா? கையில 2000 இருக்கே, சீக்கிரம் மாத்திட்டு வரனே. எனக்கு யாரும் வேணாம், எதுவும் வேணாம். நிம்மதி தான் வேணும். அதுக்கு நீ கோமாக்கு தான் போகணும். என்னடி சமைச்சி இருக்க? சாணி வரட்டி மாதிரி இருக்கு. நல்லாவே இல்ல. கடவுளே, இவர் இன்னும் என்னவெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறாரோ தெரியலையே. காலையில் எழுந்ததும் நான் பார்க்குற முகம் இவங்களோடது தான். தூங்குறதுக்கு முன்னாடி நான் பார்க்குற கடைசி முகமும் இவங்களோடது தான். இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் உசுறு இருக்கிற வரைக்குமே இதுதான் நடக்கும். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேன். ஒரே திங்கிங்கா இருக்கு. ஸ்கூலுக்கு போனா ஒவ்வொரு டீச்சரும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. நான் மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து படிக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? நம்மள ஒரு காரியம் பண்ணுவோம். இந்த மேத்ஸுக்கு நம்ம அப்பா பட்ஜெட் பத்மநாதன் போட்டுடலாம், நல்லா பண்ணுவாரு. இந்த தமிழுக்கு நம்ம அம்மா தமிழ் டீச்சர் தான், அவங்கள போட்டுடலாம், படிச்சு தரட்டும். பின்ன இந்த இங்கிலீஷுக்கு அண்ணா இருக்கான். இந்த இவிஎஸ்க்கு அக்கால பார்க்க சொல்லிடலாம். மீதி இருக்கிறது ஒன்னே ஒன்று, சோசியல் ஸ்டடீஸ். சோசியல் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை நம்ம வச்சிருப்போம். எப்படி ஐடியா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன் என்னாச்சு, சோகமாக உட்காந்துருக்க? ஒரு 10,000 ரூபா பணம். அப்ப நீ சோகமாக உட்காந்துரு. டுட்டு பிள்ளைக்கு காய்ச்சல் பாருங்க, ப்ரேயர் பண்ணுங்க. டுட்டு காய்ச்சல் அடி. என்ன வாய் பேசுவான் பார்த்தீங்களா? அவ்வளோ வாய் பேசும் பிள்ளை. காய்ச்சல் பிள்ளைக்கு, எழும்ப முடியலை, அசைய முடியலை. டாக்டருக்கு சொல்லியிருக்கு, இவன் மருந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப காய்ச்சல். என்ன காய்ச்சல், பிள்ளைகளுக்கு மாதிரி நம்ம வீட்டில் வளர்த்தாக்கி அந்த பிள்ளைகளுக்கும் அப்படியே வந்துடுது. சளி மருந்தும் கொடுக்கணும், சளியும் பிடிச்சிருக்கு. காய்ச்சல் அடி. பேசுங்க மாட்டேன். காய்ச்சல் அடி தங்கம், காய்ச்சல் அடி. என்ன காய்ச்சலப்பா. டாக்டர் வந்தால் தான், ஒரு ஊசி போட்டால் தான் சரியாகும். எழும்பவே முடியலை பிள்ளைக்கு. டுட்டுக்கு ப்ரேயர் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். டுட்டுக்கு பூச்சி கடியாயிருக்கு.
பூச்சினால தான் அப்படி காய்ச்சல் ரொம்ப இருந்திருக்கு. இந்த மாத்திரை தான் அவங்க வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் சிண்டுவுக்கும் கிட்டிக்கும் கூட கொடுத்துட்டாங்க. 3 பேருக்குமே. நம்ம பூச்சிக்கு மருந்து கொடுக்கறது இல்லை பார்த்தீங்களா, அதனால தான் இவங்களுக்கு பூச்சிக்கடினால ரொம்ப வாந்தி இப்படி காய்ச்சல் எல்லாம் வருமா. 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யாருக்கு வீட்டில் எல்லாம் பெற்றிருக்கோம் அவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேர் பண்ணுங்க. 3 மாதத்துக்கு ஒருக்கா பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுமா பூச்சி மருந்து கட்டாயம். அப்போ தான் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு இது வந்து இருமல் மருந்து. நான் காலையில் எமர்ஜென்சிக்கு இந்த இருமல் மருந்தும் ஆன்டிபயோட்டிக்கும் தான் கொடுத்தேன். அப்போ காய்ச்சல் விட்டுட்டு வேறு இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. டாக்டர் அங்கேருந்து வரணும், ரொம்ப தூரத்துலேருந்து வருவாங்க, வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து ஃப்ரீயாக தான் ஒரு இடத்துல பண்ணியிருக்கோம். முந்தி அப்படி இல்லை, ரூபா கொடுத்து தான், ரொம்ப ரூபா போட்டிருக்கோம் கிட்டிக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும். இவங்களுக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துடும், எங்களுக்கு கிட்டிக்கு வந்துடும், சளி பிடிச்சிரும். அப்புறம் அவளுக்கு கட்டுப்பாடு பண்ணது, சிண்டுவுக்கு கட்டுப்பாடு பண்ணது எல்லாமே நாங்கள் ரூபா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அப்புறம்தான் ஒருத்தங்க இந்த ஃப்ரீ ஹாஸ்பிட்டலுக்கு நம்பர் தந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 வாட்டியாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து ட்ரிப்டுக்கு இன்றைக்கி ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டு தான். பிள்ளைக்கு நல்லா பார்த்துட்டு போயிட்டாங்க. இனி அதவா காய்ச்சல் வந்துட்டுனாக்கி நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்துடுவேன்னு மேடம் சொல்லிட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்கள வளர்க்கறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அம்மா பரவாயில்ல, எல்லாருக்கும் தேங்க்ஸ். எல்லாரும் டுட்டுக்கு சுகம் இல்லைன்னு சொன்னோன்னு நல்ல கமெண்ட்ஸ் போட்டீங்க. பிள்ளைக்கு சீக்கிரம் சுகம் ஒன்று சொன்னீங்க. தேங்க்ஸ், எல்லாருக்கும் தேங்க்ஸ். தூங்குறான், ரெஸ்ட் எடுக்கிறான். இவங்கள பாருங்க, அவனுக்கு காய்ச்சல்னா எனக்குமா மாத்திரை, கோவத்தில் இவளுக்கு மாத்திரை கொடுத்தாச்சு. பூச்சிக்கு எல்லாருக்கும் கொடுக்கணுமா 3 மந்த்துக்கு ஒருக்கா. இவங்களுக்கு வந்த கோபம் இருக்கே, என்ன சேட்டை, பிடிக்க முடியாது இவளை மாத்திரை கொடுக்கறதுக்கு. இவங்களுக்கு பூச்சிக்கடினால என்னெல்லாமோ வந்திருக்கு. இவளுக்கும் அப்படிதான் பூச்சிக்கடி எங்களுக்கு தெரியாது. பூச்சிக்கடி வரும் பார்த்துக்கோங்க. பெட்ஸ் வச்சுருக்கவங்க வாந்தி எடுப்பாங்க, அடிக்கடி சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.